தொடரும் சொற்றொடர் தட்டூடரவேல் சயிலத்து எரியும் என்பதாகும். சயிலம் என்பது கிரௌஞ்ச மலையை குறிக்கும். முதலில் கிரௌஞ்சன் வரலாற்றை நாம் சிந்திப்போம். தாரகாசுரன் அரசு புரிந்த மாய மாபுரியில் கிரௌஞ்சன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். இவன் முனிவர்கள் செல்லும் வழியில் மாயையின் ஆற்றலினால் மலை வடிவமாக நின்று மலைக்குள் வழி இருப்பது போல் காட்டுவான். அவ்வழியில் சென்ற முனிவர்களை மயக்கி கொன்று தின்று கொண்டிருந்தான். அகத்திய முனிவர் மேருமலையில் இருந்து புறப்பட்டு பொதியை மலையை நோக்கி தென் திசைக்கு செல்லும் வழியில் பல சிகரங்களை உடைய பெருமலை உருவாக நின்று அதற்குள் வழி இருக்குமாறு காட்டினான். அகத்தியர் அவ்வழியே சிறிது தூரம் போக அவ்வழி முடிந்தது. வந்த வழியே திரும்பலாம் என்றால் அங்கும் வழி காணாது மயங்கினார். அவர் அறிவு கண்ணால் அசுர மாயை என்று அறிந்து கைத்தண்டினால் குத்தி வெளிப்பட்டு, நீ இம்மலை வடிவாகவே இருந்து அசுரர்களுக்கு இருப்பிடமாய் அமரர்கட்கும் அருந்தவர்க்கும் அலக்கண் துணை புரிந்து அருமுகப் பெருமான் அயில்வேலால் அழியக் கடவாய் என்று சபித்தார்.